Hi, welcome to my channel. All updates for you. First time channel க்கு வரவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல தமிழ்நாடு ஓபன் யுனிவர்சிட்டி டர்ம் அண்ட் எக்ஸாமினேஷனுக்கு ஆன்லைன்ல எப்படி அப்ளை பண்றதுன்ற டெமோ வீடியோ வந்து பார்க்க போறோம். டிஸ்கிரிப்ஷன்ல வெப்சைட் லிங்க் இருக்கு. அதை டச் பண்ணி உள்ள வாங்க. லெஃப்ட் சைடுல இ போர்ட்டல் அப்படினு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்திருப்பாங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா கீழ லாஸ்ட்ல லாகின் அப்படினு சொல்லிட்டு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிட்டு உள்ள போய்ட்டு நீங்க என்ரோல்மென்ட் நம்பர் பாஸ்வேர்ட் வந்து கொடுங்க. உங்க என்ரோல்மென்ட் நம்பர் பாஸ்வேர்ட் வந்து உங்க மொபைல் நம்பரை கொடுத்து உள்ள போங்க. ஸ்டூடெண்ட் லாகின் பண்ணி உள்ளே போனீங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். அதை வந்து கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் என்ரோல்மெண்ட் நம்பர், நேம், உங்கள் ப்ரோக்ராம் எல்லாமே வந்து ஷோ ஆகும். இதில் நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது எக்ஸாம் சிட்டி. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டை வந்து கரெக்டாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நான் கோயம்புத்தூரை வந்து சாம்பிளுக்கு வந்து கிளிக் பண்ணுறேன். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சென்டர் இருக்கும். ஸோ எந்த சென்டர் போட்டிருக்காங்களோ அது இங்கே ஷோ ஆகும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் கரண்ட் செமஸ்டரோட பேப்பர்ஸ் எல்லாமே வந்து ஷோ ஆகும். அதெல்லாம் நீங்கள் கம்பல்சரி எழுதாகணும். அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா சில பேப்பர்ஸ் வந்து ஷோ ஆகுது. லாஸ்ட் செமஸ்டருக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் கம்ப்ளீட்டாக வந்து அப்டேட் ஆகாமல் தான் இருக்குது. என்என் இஷ்யூ இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா AAA இஷ்யூவும் இன்னும் சால்வ் ஆகாமல் தான் இருக்குது. அதனால தான் லாஸ்ட் செமஸ்டரோட பேப்பர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இங்கேயும் ஷோ ஆகுது அரியர் பேப்பர் லிஸ்ட்டில். சீக்கிரமாக வந்து இந்த இஷ்யூவை சரி பண்ணிவிட்டு மார்க் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி இஷ்யூ இருக்கோ நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக வந்து எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கோங்க. இப்போ தான் வந்து ஃபஸ்ட் எக்ஸாமே நான் எழுத போகிறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இப்போ வந்து எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா அரியர் பேப்பர்ஸ்லாம் இருக்கவங்க நீங்கள் இது தேவையில்லைன்னா நீங்கள் இந்த செக் பாக்ஸில் டிக்கெல்லாம் வந்து எடுத்து விட்டுருங்க. இந்த பேப்பர்ஸ் எதுவுமே வந்து செலக்ட் ஆகாது. நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கலாம். இல்லை ரிசல்ட் எல்லாம் அப்டேட் ஆகட்டும் அதுக்கப்புறமே நான் பே பண்ணிக்கிறனாலும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அமௌண்ட் வந்து ஷோ ஆகுது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 945 rupees வந்து ஷோ ஆகுது. சேவ் அண்ட் ப்ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைம் தான் நீங்கள் சென்டர் செலக்ட் பண்ண முடியும். செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஓகேன்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் மேலே இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு ப்ரிவ்யூ கொடுத்துருப்பாங்க. ஸோ என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட், அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ, மார்க் ஸ்டேட்மெண்ட்டுக்கு எவ்வளோ, சென்டர் ஃபீஸ் வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் ஃபார் பேமெண்ட்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் கேட்கும். கிரெடிட் கார்டா, டெபிட் கார்டா, அதர் டெபிட் கார்டா, இன்டர்நெட் பேங்கிங்கா, எது மூலமாக வந்து நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆப்ஷன் வந்து கேட்பாங்க. ஸோ நீங்கள் எந்த ஆப்ஷனை வேணால் சூஸ் பண்ணி நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கலாம். டெபிட் கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கார்டு நம்பர், எக்ஸ்பிரேஷன் டேட், கார்டு ஹோல்டர் நேம் எல்லாமே கேட்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே என்ட்ரு பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட் வந்து கொடுங்க. ஸோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான பேமெண்ட் வந்து ஓகே ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா நீங்கள் இமீடியட்டாக யூனிவர்சிட்டிக்கு வந்து மெயில் பண்ணுங்கள். பே பண்ணி முடிச்சதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அக்னாலஜ்மெண்ட் வந்து ஷோ ஆகும். இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் செமஸ்டருக்கு பே பண்ணது. ஸோ சாம்பிளுக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி உங்கள் நேம், உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டு ஒரு அக்னாலஜ்மெண்ட் வரும். இந்த அக்னாலஜ்மெண்ட்டை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அக்னாலஜ்மெண்ட் தான் நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணதுக்கு ஒரே ப்ரூஃப். இதை மறக்காமல் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. சில பேர் சொல்லியிருந்தீங்க நான் வந்து எக்ஸாம் ஃபீஸ் வந்து நிறைய பே பண்ணேன், ஆனால் ஷோ ஆகுறது 945 மட்டும் தான் ஷோ ஆகுது, இந்த மாதிரி வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய டெக்னிக்கல் இஷ்யூ வந்து போயிட்டு இருக்கு. யூனிவர்சிட்டி சைடில் அதுவுமே கிளியர் பண்ணுறதுக்கு தான் வந்து பார்த்துட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். எந்த அப்டேட் கிடைச்சாலும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போட்டு சொல்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.